விஜய் வரும்போது மட்டும்தான் எல்லாருமே வந்து விஜய் வந்துட்டாரு அவர் என்ன பண்ண போறாரு இது என்ன பண்ண போறாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இவங்க இவ்வளோ வருஷமா அவங்க எதுவுமே பண்ணலல்ல. எவ்வளோ ப்ராப்ளம் இருக்கு. 5 வயசு குழந்தையில இருந்து என்ன சொல்றது போதைப் பொருள் அதிகமா இருக்கு. டிவிக்கே தான் வரும் சார். விஜய் தான் சார் நம்புறோம். டிவிக்கே நல்ல டிவிக்கு விஜய் தான் வருவார். கண்டிப்பாக டிவிக்கு விஜய் அண்ணன் தான் கண்டிப்பாக ஆட்சி அமைப்பார்ன்ற நம்பிக்கையோட இருக்கேன். டிவிக்கே தான் விஜய் தான் வருவாங்க அப்படின்ட்டு மக்களோட கருத்தும் அதுதான். என்னோட ஒப்பீனியனும் விஜய் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. எங்கள் அண்ணன் சார். விஜய் அண்ணன் தான். எல்லாம் டிவிக்கு அப்படி தான் சொல்கிறாங்க. விஜய் தான். நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டீங்க? விஜய்க்கு தான் ஓட்டு போட்டேன். விஜய் தானே வாய்ப்பு இருக்குது அதிகமாக. திராவிட முன்னேற்ற கழகம் தான் சார். டிவிக்கு தளபதி. தளபதியா? எப்படி சொல்றீங்க? தளபதி தான் சிஎம் ஆகும். அண்ணன் சேலத்து சிங்கம் அண்ணன் எடப்பாடியார் தான் முதலமைச்சர் ஆகணும். விஜய் தான்பா. விஜய் தான் வருவார். விஜய் தான். இல்ல எல்லாரும் திமுக தான் வரும்ன்றாங்க. விஜய் தான். விஜய் தான் வருவார். டிஎம்கே ஒரு ஏடிஎம்கே தான் வருவாங்க. டிவிக்கே தானா? விஜய் தான். அவர் இருதே வேஸ்ட்ண்ணா. மறுபடி சொல்லு. ஸ்டாலின் அவரு வேஸ்ட் தான். இந்த கோயம்பேடு எங்களுக்கு வேணும். விஜய் வந்தால் கோயம்பேடு இருக்கும். கலைஞர் வந்தால் கோயம்பேடு இருக்காது. சொல்றீங்க நீங்க? எங்களுக்கு கண்டிப்பாக எங்கள் மனசுக்கு படுது. இல்ல கோயம்பேடு போயிருன்னு எப்படி சொல்றீங்க? எங்கள் மனசில் படுது நாங்கள் சொல்கிறோம். விஜய் சொன்னாரா கோயம்பேடை காப்பாற்றி கொடுக்குறேன்னு? காப்பாற்றி கொடுப்பாரு. எங்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லிக்கிறாரு. எங்களுக்கு சொன்னதெல்லாம் செஞ்சுருவாங்களா? செய்வார். கண்டிப்பாக செய்வார். ஏன் அப்படி சொல்ற? நான் ஆமாம், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சின்ன பசங்களுக்கு கஞ்சாகுது, கூலி போடுறானுங்க, எல்லாம் கெட்ட பழியுதுண்ணா. வணக்கம்மா. வணக்கம் சார். ஓட்டு போட்டீங்களா? போட்டோம் சார். 4ஆம் தேதி ரிசல்ட். ஆமாம் சார். உங்க கருத்துப்படி யாருமா முதலமைச்சர் ஆவா? விஜய்ன்றவங்க வந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். ஏன்னா பெரியவங்களுக்கு நிறைய பேருக்கு கொடுத்தாச்சு நாங்கள் வாய்ப்பு. இந்த ட்ரிப்பு வந்து விஜய் அங்கிள் வந்தாங்கன்னா கொஞ்சம் நாட்டுக்கு நல்லது செய்வாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. இளைஞருங்கள்லாம் அவங்கள தான் நம்புகிறாங்க. நீங்க யாரை நம்புறீங்க? விஜய் தான் சார் நம்புகிறோம். நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்க? ரெட்டையிலைக்கு தான் சார் போட்டேன். அது என்னமா ரெட்டலைக்கு போட்டு விஜய் வருவார்? அப்படி இல்லை சார். எங்கள் வீட்டில் எல்லாருமே வந்து 8 பேருக்கு போட்ட இது கொடுத்தாங்க சார். ஆனால் அதில் 8 பேரில் 7 பேரை வந்து விஜய்க்கு தான் போட்டாங்க. நான் ஒருத்தர் தான் வந்து ரெட்டைலைக்கு போட்டேன். ஆனால் என்னை வந்து ஏன் போட்டேன்னு எனக்கு எல்லாருமே திட்டினாங்க எங்கள் வீட்டில். நான் சொல்லிட்டேன், எங்கள் வீட்டுக்காரர் இருந்த காலத்துலேருந்து நான் அவருக்கு தான் போட்டிருக்கேன். அதனால எனக்கு அம்மா வந்தாலும் ஓகே தான், அப்பா வந்தாலும் ஓகே தான், புள்ள வந்தாலும் ஓகே தான். எல்லாமே நல்லது செய்வாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. நாட்டில் நடக்கிற மக்களை காப்பாற்றணுன்னா, இந்த தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றினா முதலமைச்சர் எடப்பாடி அண்ணன் வந்து உட்காந்தா தான் தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்ற முடியும். இது அம்மா ஆட்சி, அம்மா கொடுத்த ஆட்சி, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கொடுத்த ஆட்சி. அவர் வந்தால் தான் அந்த மக்களை காப்பாற்ற முடியும். எடப்பாடி அண்ணன் தான் வரணும், எடப்பாடி அண்ணன் தான் வரணும், எடப்பாடி அண்ணன் தான் வரணும். நிறைய பேர் சொல்றாங்க டிவிக்கே தான் ஆட்சி அமைக்கும்ன்றாங்களே. அதெல்லாம் பார்க்கலாம் அப்புறமா. அதெல்லாம் வராது. வராது. அவர் என்ன நான் சொல்கிறேன்னா, டிவிக்கு வந்து ரசிகர் மன்றத்தில் தான் ஓட்டு போட்டிருப்பாங்க. நாட்டுக்காக எதுவுமே செஞ்சது கிடையாது. திடீர்னு வந்தவொடனே பெரிய பதவிக்கு ஆசைப்படலாமா? நியாயமாக பேசணும் யாராக இருந்தாலும். என்ன திடீர்னு வந்தவொடனே நம்ம பெரிய பதவிக்கு ஆசைப்பட, நீ நாட்டு மக்களுக்கு ஏதாவது செஞ்சுட்டு வந்து முதலமைச்சர் ஆகணும்னா நியாயம்னு சொல்லலாம். நீ உடனே வந்து சினிமாவில் இருக்கிற டைலாக்லாம் பேசிட்டு முதலமைச்சர் ஆகணும் முடியுமா? அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஆனால் முதலமைச்சர் எடப்பாடியான தான் வருவார். சிம்மாசனத்தை அவர் தான் வந்து உட்காருவார். ரெட்டால தான் ஜெயிக்கும். சார், என் கருத்துப்படி பார்த்தா டிவிகேக்கு தான் ஆதரவு அதிகமாக இருக்குது. அதனால் டிவிகே தான் அதிக ஓட்டில் வின் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன்னு இல்லை, உண்மையாலுமே அவர் தான் வின் பண்ணுவார். அவர் தான் இந்த வருஷம் சிஎம்ஏ. அதனால் மாற்று கருத்துப்பாடு எதுவுமே இல்லை சார். நீங்கள்லாம் ஒரு கனவு உலகத்தில் வாழ்றீங்கன்னு சொல்கிறாங்களே சார் திமுகவை சேர்ந்த நபர்கள். அப்படிலாம் இல்லை சார். யார் சார் சொன்னால்? இத்தனை வருஷமாக ஆட்சி இருக்குது, எதுவுமே எங்களுக்கு சரியாக இல்லை. புதுசாக ஒருத்தர் ஒரு படத்தை விட்டு 200 கோடியை விட்டு வராருன்னா யாருக்கோசம்? மக்களுக்கோசம் அவர் வராரு. அப்போ அவரை நம்ம நம்பணுமா நம்பக்கூடாதா? வேற எதனா டைலாக் சொல்லுங்க. வேற எதாவது டைலாக் தான் நீங்கள் எல்லா இடத்துலையும் சொல்கிறீங்கன்னு திமுகவை சேர்ந்த நபர்கள் கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க. 200 கோடி 200 கோடின்னு. அப்படிலாம் இல்லை சார். இப்போ வந்து அவரே வராரு. இப்போ புதுசாக இப்போ நீங்களே பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து எல்லா இடத்துலையும் சரி, இங்கன்னு இல்லை, எல்லா இடத்துலையும் வந்து டிவிக்கோசம் நிறைய பேர் இறக்கிடுறாங்க. அதனால் திமுக ஆட்சி சரியில்லை, அதிமுக ஆட்சி சரியில்லைன்னு சொல்லிட்டு டிவிக்கு ஓட் பண்ணுறாங்க சார். திமுக ஆட்சி சரியில்லை, டிஎம்கே ஆட்சி சரியில்லைன்னு டிவிகே காரங்க தான் சொல்கிறாங்க. டிவிகே அப்படிலாம் இல்லை சார். அப்போ டிஎம்கே ஆளுங்களும் சரி, ஏடிஎம்கே ஆளுங்களும் சரி, ஏன் டிவிகேக்கு போடணும்? அவங்க 2 பேர் ஆட்சி அவங்க போட்டுக்கிறாங்களே சார். எங்கள் ஏரியாவில் அதிமுக இல்லை, இது ஏடிஎம்கே, அதிமுக இல்லை, திமுக இல்லை, ஃபுல்லாக டிவிகேக்கு தான் ஊந்துக்குது. அப்போ ஆட்சி மாறணும்னு சொல்லிட்டு தானே டிவிகேக்கு போட்டுக்கிறாங்க. மே 4ஆம் தேதி இல்லை சார். நிறைய பேர் அங்கே பூத்தில் போட்டவங்க நிறைய பேர் இது கன்வென்ஷன் பண்ணாங்க. திமுக ஆளுங்களும் சரி, அதிமுக ஆளுங்களும் சரி. அப்போ போகிறவங்களாம் சொல்லிட்டு தான் போகிறாங்க, நாங்கள் டிவிகேக்கு தான் போடுவோம், டிவிகேக்கு தான் போடுவோம்னு சொல்லிட்டு. செய்வாங்க சார், கண்டிப்பாக செய்வாங்க சார். இந்த 2026 விஜய் தான் சார் சிஎம்ஏ.
மே 4க்கு அப்புறம் டிவிக்கவே இருக்காதுன்னு திமுக சொல்றாங்களே. அதெல்லாம் சும்மா சார். அவங்க பேசின்னு தான் சார் இருப்பாங்க கடைசி வரையும். நம்ம தான் சார் முயற்சி பண்ண மாற்று கருத்து. இப்போ ஒரே ஒரு 2 குறைகள் தான் முக்கியமா சொல்றாங்க திமுக பொறுத்தளவுல. கஞ்சா போதை அதிகமாயிடுச்சு, பாலியல் வன்கொடுமை அதிகமாயிடுச்சுன்னு சொல்றாங்க. சார் நாட்டுக்கு தேவையானதே அது 2 தான். அப்போ அதுவும் இல்லைன்னா எப்படி சார்? விஜய் வந்தா எல்லாம் சரி பண்ணுவாரா? கண்டிப்பாக சரி பண்ணுவா சார். எப்படி எதை வச்சு சொல்றீங்க? கண்டிப்பாக நிறைவேற்றுவார். கண்டிப்பாக நிறைவேற்றுவார். தேங்க்யூ. ஸ்டாலின் தானே வருவார், வேற யார் வரணும்னு நினைக்கிறீங்க? தளபதி விஜய் இருக்காரு. விஜய் இருக்கட்டும், அவர் வீட்லயே தான் இருப்பார், அவர் அங்கேயே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? பிஜேபி யார் எதிர்க்கிறாங்க? ஸ்டாலின். அப்போ ஸ்டாலின் தான் வரணும். எப்படி இருந்தாலும் டிவிக்கே வந்தாலும் ஏடிஎம்கே வந்தாலும் எங்கே போய் நிற்க போகிறாங்க? பிஜேபி தான் நிற்க போகிறாங்க. பிஜேபி எதிர்க்கிற ஒரே கட்சி டிவிக்கே எல்லாம் இங்கே கிடையாதுங்க, டிஎம்கே மட்டும்தான். அவங்க தான் வரணும். அவங்க வந்தால் தான் இங்கே எல்லாமே நடக்கும், இல்லையா ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு இளைஞரா இருக்கீங்க, இருக்கட்டும். எல்லாருமே டிவிக்கு தான் சப்போர்ட். நான் ஃபேன்ஸ் வேற, இங்கே கட்சி வேறண்ணா, பாலிடிக்ஸ் வேற, படம் வேற. இங்கே வந்து கட்சினாவோ அதான் நடக்கும், அதான் பேச முடியும். சரிங்களா? அதான் டிஎம்கே தான். டிவிக்கெல்லாம் வந்தால் ஒன்றும் பண்ண முடியாதுண்ணா. வந்தால் வந்து பார்க்கட்டும், உக்காரட்டும், அப்போ தெரியும் அவங்களுக்கு அதோட கஷ்டம் என்னான்ட்டு. படத்தில் நடிக்கிற மாதிரி வந்து இங்கே சர்க்கார் படம் மாதிரிலாம் இங்கே பண்ணுற முடியாது. வந்து ஜெயிக்கிட்டோம் பார்க்கலாம் அப்படின்ட்டு. அவங்கன்னா வந்து ஜெயிச்சா பார்க்கலாம். அவர் முதல்ல வந்து ஒரு 10 சீட் அடிக்க சொல்லுங்க, அப்புறம் பேசலாம். 10 சீட்டா? 118 சீட் வருவாங்கன்றாங்க. 10 சீட் அடிக்க சொல்லுங்கண்ணா. அவர் நின்று அவர் ஒரு 2 தொகுதியில் ஜெயிப்பாரு, வேற ஒரு 2 தொகுதி ஜெயிப்பாங்க. ஒரு 130 சீட் ஆச்சாதான் இங்கே தனியாக சோதிச்சா உட்கார முடியும். இல்லைன்னா எப்படி உட்காருவாங்க? உட்காரத்துக்கு வாய்ப்பு கிடையாது. டிஎம்கே எல்லாம் உட்காரும். ஏடிஎம்கே யார் வந்தாலும் அவங்களாம் என்ன பண்ண, யார் வந்தா ஊழல் பண்ணாம தான் யாரும் வராங்களா? சரி, டிவிக்கேல எல்லாருமே ஊழல் பண்ணாதவங்க எல்லாம் உள்ள இருக்கிறாங்க, சொல்லுங்க பார்க்கலாம். ஊழல் பண்ணவங்க தான் உள்ள இருக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது, ஊழல் பண்ணவங்க தான் உள்ள இருக்கிறாங்க. செங்கோட்டையன் எங்க வந்து வந்தாரு? அதெல்லாம் அப்படிலாம் கிடையாதுண்ணா. அவர் சொந்தமா சம்பாதிச்சு வந்தாரா? அப்படிலாம் கிடையாதுல்ல. வந்து பார்க்கட்டும், வந்து ஜெயிச்சாதான் தெரியும். யாரா இருந்தாலும் எப்படி வேணா பேசிடலாம், நம்மளே எப்படி வேணா பேசலாம். நமக்கு தெரியும். வந்து உட்காரட்டுமே, உட்காந்து அவங்க வந்து ஒரு 2 வருஷம் உட்காந்தா கூட தெரியும் அவங்களுக்கு அதோட கஷ்டம். நான் பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கத்தில் பேருந்து பார்த்தீங்கன்னா போன 2021 எலெக்ஷனில் கரெக்டாக பேருந்து வசதிகளாக இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு பயம் வந்துச்சு. பார்த்தீங்கன்னா லோ பண்ணி விட்டுருந்தாங்க பஸ் எல்லாமே. அங்கேயே பஸ்ஸு வந்து பார்த்தீங்கன்னா அதிலே தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு. திமுகவுக்கு வந்து அதிலே தெரிஞ்சிருக்கும் பயம் வந்ததுன்னு. ஏன்னா கண்டிப்பாக மே 4ஆம் தேதி தெரிஞ்சிடும். சிஎம்மாக நிறைய பேர் சொல்றாங்க திமுக தான் வரும்ன்றாங்களே. இல்லை, வாய்ப்பு இல்லைண்ணா, கம்மி தான். அப்படியே வந்தாலும் வராது, கண்டிப்பாக வராது. அண்ணன் தான் வரும், விஜய் தான் வரும். ப்ரோ, மே 4ஆம் தேதிக்கு மேலே உங்கள் கட்சியே இருக்காதுன்னு சொல்கிறாங்க ப்ரோ. அப்படிலாம் வாய்ப்பு இருக்காது ப்ரோ. சொன்னவங்களுக்கு திமுக தான் இருக்காதுன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. இப்போ பார்த்தீங்கன்னா இதிலே தெரிஞ்சிருக்கும் இந்த எலெக்ஷனில் கண்டிப்பாக 21 பார்த்தீங்கன்னா 84 தான் இருக்குது. ஆனால் பர்சன்டேஜ் இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் வந்ததுனால 84 இருக்குது, 85 இருக்குது பர்சன்டேஜ். இதிலே தெரிஞ்சிருக்கும் கூடுதலாக எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னு. கண்டிப்பாக சிஎம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது விஜய்க்கு அதிகமாக. விஜய்க்காக ஏறல இல்லை, ஆனால் அப்படிலாம் சொல்ல முடியாதுண்ணா. விஜய் தான் கண்டிப்பாக இந்த வாய்ப்பு வந்து விஜய் தான் ஏறி இருக்குது. ஏன்னா கிளாம்பாக்கத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பேருந்துலாம் எல்லாருமே பஸ்ஸில் அங்கேயே பார்த்தீங்கன்னா கூட்டம் அலம்போது. இதே கூட எல்லாமே கூட்டம், சரியான கூட்டம் அங்கேயே. நீங்க யார் ஓட்டு போட்டீங்க? நான் விஜய் தானே ஓட்டு போட்டேன். நான் அன்னிலேருந்து இன்னி வரையும் விஜய் ரசிகர். நான் ரசிகர்கள் போட்டாங்க எல்லாம் வந்து அனில் குஞ்சுங்க அவங்கள ஓட்டு இல்லைன்றாங்க. அப்படிலாம் சொல்ல முடியாதுண்ணா. எல்லாமே ஏன்னா ஓட்டு இப்போ ஓட்டு கிடையாதுன்றாங்க. நான் அப்படிலாம் சொல்ல முடியாதுண்ணா. இப்போ பார்த்தீங்கன்னா நான்லேருந்து என் ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா 5 ஓட்டுமே விஜய் தான் போட்டோம். அம்மா வந்து திமுக, அப்பா வந்து அதான் திமுக, அம்மா அதிமுக. ஆனால் எல்லாருமே பார்த்தீங்கன்னா விஜய்க்கு தான் போட்டோம். வாக்கு எண்ணிக்கை அதிகரித்து பார்க்க சொல்ல திமுகவுக்கு தான் ஆதரவு அதிகமாக இருக்குன்னு மக்கள் சொல்கிறாங்க. நான் விசாரித்த வரைக்கும் மக்கள் வந்து அவங்க மேலே வந்து ரொம்ப இன்னும் ஸ்ட்ராங்காக சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அகென்ஸ்டாக இவங்க செயல்படுறதுனால இவங்க வந்து திமுகவுக்கு அதிக பெரும்பான்மை வாக்கு செலுத்தியிருக்காங்க. நிறைய பேர் சொல்றாங்க விஜய் வருவாருன்றாங்களே. அது அவங்களோட விருப்பம். அவங்களுடைய விருப்பம். உங்களுடைய விருப்பம்? என்னுடைய விருப்பம் மட்டும் இல்லை, நிறைய பேர் நான் விசாரிச்சதில் திமுக தான் வரும்னு சொல்கிறாங்க. திமுக தான் வரும். தேங்க்யூ. நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்க? நான் திமுக தான் போட்டேன். நீங்க திமுக தான் போட்டீங்க. சூப்பர். தேங்க்யூ. மக்களோட கருத்தும் அதுதான். என்னோட ஒப்பீனியனும் விஜய் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. எப்படி எதை வச்சு விஜய் வருவார் அப்படின்னு சொல்றீங்க? ஏன்னா அவங்க வந்து சினிமாவில் பார்த்துருக்காங்க, எல்லாருமே ஒரு ஜென்யூன் பர்சனாக இருக்காங்க. அதே மாதிரி மக்களுக்கும் நல்லது செய்வாங்க அப்படின்ட்டு எங்களுக்கு தோன்றதுனால நானும் விஜய்க்கு தான் வந்து ஓட்டு போட்டிருக்கேன். எல்லாருமே மேக்ஸிமம் 99% வந்து விஜய்க்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. எல்லாருமே விஜய் தான் கம்பல்சரி வருவார். மே 4க்கு மேலே உங்கள் கட்சியே இருக்காதுன்னு சொல்லிட்டு திமுகவை சேர்ந்த நபர்கள் அது எல்லாமே வந்து ஒரு வதந்தி மாதிரி தான். சரிங்களா? அதெல்லாம் யாரும் நம்ப வேண்டாம். இத்தனை வருஷமா எல்லாருமே திமுக திமுக அப்படின்னு தான் இருந்தாங்களே தவிர்த்து ஏடிஎம்கே நிறைய இருந்திருக்காங்க. ஆனால் இந்த வாட்டி 100% டிவிக்கே மட்டும்தான் வரும் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஆட்சி அமைக்கிற அளவுக்கு டிவிக்கே இருக்கு, அந்த அளவுக்கு இருக்கு, அந்த அளவுக்கு தகுதி இருக்கு, அந்த அளவுக்கு ஓட்டும் போட்டிருக்காங்க.
நிறைய பேர் சொல்றாங்க அவங்க கூட இருக்கவங்களுக்குலாம் ஓட்டே கிடையாது, எல்லாம் அணில் குஞ்சுங்கன்றாங்களே. அப்படிலாம் எதுவுமே எல்லாம் கிடையாது. அது எல்லாமே ஜஸ்ட் அவங்களுடைய ஒப்பீனியன் தானே அவங்க சொல்கிறாங்க. புதுசாக வராங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறது நல்லது தானே. விஜய் வராரு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்றதை பார்க்கலாம். இவ்வளோ நாள் வந்து திமுக என்ன பண்ணுச்சு அப்படின்றத நம்ம பார்த்தோம், சரிங்களா. இதுக்கப்புறமாவும் பார்க்கலாம். போன 5 ஆண்டுகளில் திமுக செயல்பாடுகள் உங்களுக்கு பிடிக்காது ஏதாவது இருக்கா? நிறையவே இருக்குது. பிடிக்காதது நிறையவே இருக்குது, சரிங்களா. அது சொல்லணும்னா சொல்லிட்டே நம்ம போகலாம். சோதனை தான் எல்லாமே. சாதனை அந்த மாதிரிலாம் எதுவுமேலாம் கிடையாது, எதுவுமே கிடையாது. அவங்க சம்பாதிக்கணும் அப்படின்னு அவங்க யோசிச்சாங்களே தவிர்த்து மக்களுக்காக அவங்க என்ன செஞ்சாங்க? எதுவுமே செய்யல. இப்போ கூட எலெக்ஷன் வந்துச்சு, ஜஸ்ட் என்னோடது சொல்கிறேன். எலெக்ஷன் வந்துச்சு, எல்லாருமே சென்னையில் இருக்க 75% வந்து அவங்க சொந்த ஊருக்கு போகணும் அப்படின்னாங்க. பஸ் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது, விடலை. 97 லட்சம் பேர் வந்து போகலை, எல்லாருமே வந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாப்லேயே தான் இருந்தாங்க, சரிங்களா. அப்போது அதில் வந்து எவ்வளோ பேர் வந்து ஓட்டு போடணும் அப்படின்ட்டு போயிருப்பாங்க. எல்லாரும் ஏமாந்து தான் போனாங்க. 3 மணிலேருந்து வெயிட் பண்ணாங்க, யாருமே ஊருக்கே போகவே இல்லை, இங்கேயே தான் இருந்தாங்க எல்லாருமே. அப்போ அவங்கள ஏமாந்து தானே போயிட்டாங்க. அதுலேயே வந்து டிஎம்கே வந்து ப்ராப்ளம் பண்ணியிருக்கு அப்படின்ற. இத்தனை வருஷமாக அந்த மாதிரி இல்லைல்ல, இந்த வருஷம் ஏன் அந்த மாதிரி பண்ணணும்? அவங்க பஸ் விட்டுருக்கலாம்ல, விடலை. இப்போ ரிட்டர்ன் வர்றதுக்கு மட்டும் அவ்வளோ பஸ் விட்டுருக்காங்க, போகிறதுக்கு ஏன் பஸ் விடலை? ஆமாம். 2021 ஆட்சி அமைச்ச திமுக வந்து 4.5 வருஷம் எதுவுமே பண்ணாம விஜய் வரும்போது மட்டும்தான் எல்லாருமே வந்து விஜய் வந்துட்டாரு, அவர் என்ன பண்ண போறாரு, இது என்ன பண்ண போறா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இவங்க இவ்வளோ வருஷமா அவங்க எதுவுமே பண்ணலல்ல. எவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது. 5 வயசு குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் நிறைய எல்லாமே பண்ணுறாங்க, சரிங்களா. என்ன சொல்கிறது, போதைப் பொருள் அதிகமாக இருக்குது, அங்கங்கே ரொம்ப கொள்ளை அதிகமாக இருக்குது, கற்பழிப்பு நிறைய இருக்குது. அதெல்லாம் அவங்க என்ன பண்ணாங்க? எதுவுமே பண்ணலல்ல அவங்க. கண்டிப்பாக எல்லாமே சரி பண்ணுவாங்க.